வழக்கு பதிவு செய்வதாக ஒரு மிரட்டல். ஆனால் அந்த வழக்கு நிலைக்காது என்பது உண்மை. அதுக்கு முன்னாலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அதில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். அந்த கேஸு ஜெயிக்காதுடா மகனே, காலில் விழுந்துட்டு வா. கர்பசாமிக்கு ஈசிஆர் ரோட்டில் இருக்கா, கேட்டு பார்ப்போமே. வர்றான், இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன், ஆனந்தமாக இருப்பாயாக, வெற்றி அடைந்து வா, வெற்றி அடைந்து வா. சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் யாருக்கோ இடம் கிடக்காமல, யாருக்குடா கிடக்கு? உனக்கா? என்ன இடம்டா அது? கிராம லேண்டு. கால் ஒன்று பேட, நான் அந்த ரோட்டில் என் குதிரை போச்சு, அதான் கேட்டேன். நல்ல ரோடா, நீ என் கூட வரையாப்போ? தம்பி அவசரக்கார பேல, காலில் விட்டாலுங்க. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு வரலாம். ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு விடையை கொடு, பாக்கி நீ ஒன்றும் பேசாதுன்னாச்சு. நான் வாட்டி சும்மா இருக்கேன். என்ன வேணும்? என்னோட மேரேஜ் ஆகி ஒன்று. சரி, ஈசிஆர் ரோட்டில் என்ன இருக்குது? எங்கள் லேண்ட் இருக்குது. அதை என்ன செய்யணும்? அது விற்று தரணும். கால் விட்டுருவோம். ஒரு 15 லட்சத்தை கையில் வச்சுக்கிட்ட சொல்லட்டுமா? கையில் ஒரு 15 லட்சம் இருக்கா? உட்கார், பிரட்டிடலாமா? இருக்கா? ம், ஏம்னா கோர்ட்டில் எடுக்க கேஸ் இருக்குல்ல, அதுக்கு செட்டில்மெண்ட் 15 லட்சம் வரை கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யலாம்? அப்போ கூட்டி வாழ்க்கை செய். அப்படியா? மாவும் வேண்டாம், பணியாரமும் வேண்டாம், இடிச்சு வாங்கல. நாங்கள் கால் விட்டுருவோம். எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 5 ரூபா கொடுக்கலாம். இவன் அவங்க 10 ரூபாய்க்கு குறைய மாட்டாங்க. ஏன்? வாடா தம்பி, வா வா, ஒரு 5 ரூபா கொடுக்கலாமாடா? அவங்க 10 ரூபா கேட்குறாங்க. 5 ரூபா அவங்களுக்கு, கூட சின்ன கும்பரிச்சம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும்ல, வேணுமா வேண்டாமா? கண்ணை முடுறா. இந்தா 7 லட்சத்தில் அந்த கேஸை அடிபட்டுரும். காம்ப்ரமைஸ்னா 3 மாதம் கழிச்சு வருவாங்க, அடித்து தரேன். அதுக்கு முன்னால் இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா, ஓடிப்போம். கர்பசாமிக்கு. ஆமாம் 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 ஆமாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒரு தெய்வத்தின் உண்டியலில் நான் ஒரு திருமாங்கல்யத்தை போட்டிருந்தேன். என் பிள்ளைக்கு மாங்கல்யம் எடுத்து தாங்க கர்பசாமி. எந்த தெய்வ உண்டியலில் திருமாங்கல்யம் போடுவீங்க? சமயபுரத்தில். அப்படி வேண்டியிருக்கியா? இப்போ யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்? கால் வந்துட்டு வா. பார்த்தியா எவ்வளோ பெரிய விவரம் பார்த்தியாடா? ஏற்கனவே ஒரு நகை அந்து போய் சேதப்பட்டு கிடந்துச்சு. ஆனால் என்னாச்சு? சரி பண்ணிட்டீங்களா? ஓகே. சில நகைகள் உங்கள் கையில் இல்லை, குழப்பம் இருக்குது. பையன் நம்ம சொல்லுபடி கேட்குறானா? ம், அப்படியா? பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? தொழிலும் பண்ணித்தரேன், கல்யாணத்தையும் முடிச்சு தரேன். ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு வருது, கட்டிடுவோமா? கால் ஒன்று அடிப்போம், போ அசத்துவோம். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. முருகா என்பதும் உருகாதா மனம். வாமா, இந்தா தைப்பூசத்துக்கு பிறகு பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தருகிறேன், வெற்றி அடைவாய். சமயபுரத்தாளை மறந்து விடாதே தாயே, வாழ்க நீ. கர்பசாமிக்கு. திருப்பதி. சென்னை பூவிருந்த வள்ளி, பூவிருந்த வள்ளி. பூந்தமல்லியா? 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 என் குடலில் அல்சர் இருக்கா அல்லது ஓட்டை இருக்கா, வலிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு வயிறு அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். காலில் வந்துட்டு வேலை எங்கே தெரியுமாப்பா? என்னடா உன் பேர் என்ன பேரடா? உன் பேர் என்னடா? அப்பண்டிக்ஸ் வர்றது மாதிரி குடலில் ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய வீக்கம் இருக்குது. ஆனால் அது வளராது, அடுத்து வரவும் செய்யாது. ஆனால் இப்போ உன் குடலில் வந்து கர்ம வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்குது. அதை தீர்த்தாச்சுன்னா உன் மகன் நல்லாயிரும். நம்ம ஜென்மத்துக்கும் அந்த வலி வராது.
ஆனால் அதை தீர்த்த பிறகு தொப்புளுக்கு கீழே அடிவயிறு கொஞ்சம் வலிக்கும், யூரின் போகும்போது கொஞ்சம் கடுக்கும். அது ஒரு 20 நாள் இருக்கும், அதுக்கு பிறகு சரியாயிரும். வீணாக குழம்ப வேண்டாம், சாமிக்கு முன்னால் படுத்துக்கா, பாக்கியை பார்த்துக்கிடுவோம். நீ அங்கிட்டு போ, ஒரு 2 பேர் வாங்கப்பா. மகனே, தாத்தாவை நினைத்துக்கா, கருப்பசாமியை உள்ளத்துக்குள்ள நினைத்துக்கா, வாயை திறந்துக்கா. என்ன கூப்பிடுப்பா. உயிரை வழிகாட்ட மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, உயிரை வழிகாட்ட மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்ணெடுதையும் கருப்பசாமிக்கு, அறிவுடன் கருப்பசாமிக்கு, பொருளாளர் பாண்டி சித்தருக்கு, இனத்தார் சாமிகளுக்கு. ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்துக்கா. உன் மகனுக்கு நம்ம வைத்த வழியே வராடா. குடல் உறிஞ்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பாதிக்க மகன்? கால் வந்துட்டு வாடா. அப்படியே கொடுக்கக்கூடாது. வரலாம். ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன. வாங்க, அழக்கூடாது. நான் படித்த பாட்டை புரிய வேண்டாம், பாசிட்டிவாக படிச்சிருக்கேனே. ஆனந்தம் இன்று ஆரம்பம்ட்டேன். உன் மகனை நல்லாக்கிறதுக்கு எனக்கு முடியும்டா. 3 முறை என்னை பார், 3வது முறை உன் பிள்ளை ஒழுங்காக பேசுவான், ஒழுங்காக நடப்பான். வெற்றியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு கால் ஒன்று வா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு ஓ வா. மகிஷாசுர மர்த்தினி அம்மாள் எங்கப்பா இருக்கா? துர்கா தேவி எங்க இருக்கா? சிவன் கோயிலில் துர்கா தேவிகள், முருகன் கோயில். அவளுக்கு ஒரு 3 அர்ச்சனை செய்துப்பா. இந்தா ஜெயிச்சு தாரேன், வெற்றியாரு. நல்லா இருப்பேன். சந்தோஷமா இருடா, உணர்ச்சி வசப்படாத. உன் பிள்ளைய நல்லாக்கிட்டேன். மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தம் அருள்வாய். வாழ்க வாழ்க வாழ்க. கடன்பட்டு வந்தவன் யாரப்பா? சென்னை மாநகர் கடன்பட்டு வந்த மகன். என்னடா கடன்பட்ட நீ? என்ன கடன்பட்ட? ஒருவனால் ஏமாற்றப்பட்ட கடன்பட்டது யாருடா? கால் நூட்டுவ. அப்படியே எவ்வளோ ஏமாந்துருக்க? 16 லட்சம். அண்ணன் எத்தனை லட்சம் உனக்கு? அப்பமா அண்ணன் நீங்கள் எத்தனை லட்சம்ண்ணே? இந்தா, குற்றவாளி வந்து தானாக அகப்படுவான், பேட்டி கொடுப்பான், அதிகாரிகளுக்கு தெரிந்துவிடும், நீ நிரபராதி என்று வெற்றி அடைவாய். வாழ்க. கருப்பசாமிக்கு. அதே சென்னை மாநகர் வீடு அடமானம் வச்சவன். கால் வந்துட்டு பொல்லாத காசு பணம் பூமிதனை ஆடுதடா. பாப்பா 2 கேள்வி நீ கேட்டுக்கிடுவியான். என்னெல்லாம் வேணும் உனக்கு? சரி, குலதெய்வத்துக்கு கோயில் இந்த முறை கட்ட முடியாது, 1 வருஷம் கழித்து கட்டலாம். தொழிலை உனக்கு வளமாக்கி தரேன், கடன்லேருந்து உன்னை மீட்டி தரேன். இந்த அப்படி ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வாய், ஆனந்தமும் அடைவாய். வாழ்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. மனக்கோயில் கொண்ட மகாதேவன். வாடா என் செல்ல பேர வாங்க. காஸ்மிக் ஆஃப் ரேஸ். இதில் ஒரு பவர் இருக்குது. இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும், தேய்ச்சி குளிச்சிடணும். இதில் ஜீவகாந்த சக்தி இருக்குது. நாளைய மறுநாள் சாப்பிடணும், தேய்ச்சி குளிச்சிடணும். ஆமாம், சாரை குடிச்சிட்டு சக்கையை தேய்ச்சி குளிக்கணும். இன்றைக்கி என்ன கிழமைடா? வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகாலத்துக்குள்ளே உன் வயிற்று வலி தீர்ந்து போயிடும். நல்லாறு மகனே, ஆனந்தமடை. வாழ்க. செல்வ சிறப்புடன் சீருடன் வாழ்வாய்.
கருணாகப்பள்ளி கிருஷ்ணா முகுந்த முரரே ஜெய கிருஷ்ணா. வரலாம் ஏக்கா, என்ன அம்மாவா இது? வருக வருக வருக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் குலதெய்வம் வீட்டுக்கு வர மாட்டுக்கு கோயிலை விட்டு வெளியேறல. ஆனால் இப்போ 9 மாதங்களாக உன்னுடைய தொழிலை பற்றிய மனக்குழப்பமும், வருமானத்தை பற்றிய வேதனையும், உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சதா காலகட்ட குழப்பமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய தொழிலுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் 2 பிள்ளைகளையும் தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் ஐஸ்வர்யமாக வாழ வச்சு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். வேற என்னடா வேணும்? சொத்து நாளைக்கு பேச வர சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தில் அது முடிவாகும். ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. காப்பாற்றுற இந்த கனியை கொண்டு போ. நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்பேன். கர்மசாமிக்கு வாமா, இந்த கனி வாங்கிக்கா. நாராயணம். சரி, இப்போதைக்கு கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால் உன் பிள்ளைக்கு பெற்றோர்களை இணைந்து போகக்கூடிய மனநிலைகள் கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால் கிரகம் மாறக்கூடிய நேரங்கள் வந்திருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதியில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிரும். உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்வும், சிறந்த கோடி செல்வமும், அயல்நாட்டு பாக்கியமும் பெற்று தந்தால் போதுமில்லா. காலில் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாடா, மனம் மாறியாச்சு, மங்களம் வந்தாச்சு. அந்த வேலையை 2025 6வது மாதத்தில் போட்டு தரேன். போயிட்டு வா. மாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு. என்னவளே என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியை தொலைச்சிட்டு ஒரு பையன் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். வாடா, காலில் விட்டு வா. நீ சென்ற இடம் நல்ல இடம் இல்லை, வந்து விடு. நான் கவிஞனாக இருந்தால் அப்படி எழுதியிருப்பேன். கவிஞன் தான் நான், கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலனும். காலை விழுந்துட்டு வாடா. இரவு நேரம் பலரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்றால் அழாத. ஆவேசப்படாடா. எங்கடா இருக்கா மனைவி? அவளை மரத்தை பக்குவப்படுத்தி கூட்டு வந்தா போதுமாடா. கால் வந்துட்டு வா. மனைவி மேல பாசம் ரொம்ப வச்சுட்டான். மாட்டிக்கிட்டார் அடி மயில கால கட்டி போட்ட தொட்டி. மகனே, மனத்தை கொஞ்சம் அடக்கு பார்ப்போம். கொஞ்சம் மனத்தை அடக்கு, கண்ணை மூடு, என்னைய மட்டும் நினை. கருப்பசாமி, ஓம் சகல வேத மந்திர சுரூப நாராயணா மகாவிஷ்ணு. உனக்கு குலதெய்வத்தை கொண்டு பார்த்தேன். ஒரு இனத்தின் பெயரில் உனக்கு குலதெய்வம் குரத்தி அம்மன் ஒரு தெய்வம். சரியாடா? காலில் விழுந்துட்டு வா. என்ன அம்மன்? குரத்தி அம்மன். குறி சொல்லி உலகத்தை வாழ வச்ச ஒரு பொம்பளை, அப்படித்தானே? அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம். இப்போ உன் பொண்டாட்டியுடைய மனத்தை யாரோ ஒருத்தர் பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை விட்டு வெளியே தூக்கியிருக்காங்க. அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து உன்னோட சேர்ந்து வாழ வச்சா போதுங்களா? சேர்ந்து வாழ வச்சுட்டு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க சார். கொண்டு வந்து சேர்க்கிறேன். மனத்தை கட்டுப்படுத்தி வெற்றியாக்கி தாரேன். இவன் பொண்டாட்டி நடத்ததுக்கு இவன் உடம்புல சக்தி இல்லை, பிள்ளை பெறதுக்கு இவனுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு ஒரு கெட்ட பேரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காடா. அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு காட்டி வர வைக்கிறேன். போ.
வம்சத்துக்கு வழிகாட்டு வாழ்க மகனே, வாழ்க வாழ்க வாழ்க. வந்துருங்க சாமி. வந்துட்டா போ. கர்மசாமிக்கு இனி நான் உன்னை கூப்பிட்டு வருது நிறுத்துற மாதிரி வர என்னப்பா இது சும்மா இருக்கியாப்பா நீ. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் என் பிள்ளை கல்யாணம் தடைபட்டு இருக்கு, அதுக்கு ஒரு வழிவகுத்து தாங்க கர்மசாமி. எந்த பிள்ளை கல்யாணம் தடைபட்டு இருக்குடா? கல்யாணம் பேசுனீங்களா? தடைபட்டு போச்சு, காலில் விட்டு வாங்க. அந்த தடைகளெல்லாம் நீங்கி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு, சரிதானா? அதனால் சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் திருமணம் வெற்றிகரமாக நடந்துடும். உன் மகளுடைய மனதும் கோணாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தா அந்த வேலை இப்போ அவன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கிறது கிடச்சிரும். ஏமாற மாட்டீங்க, ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்கப்பா. கர்மசாமிக்கு பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை பற்றி கேட்க வந்தது. கால் வந்துட்டு வா. எந்த ஊரு? பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு கிராமம். அதுதான் பாளையம். அங்கே தள்ளி உட்காருங்க, அங்கே தள்ளி நில்லுங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கொஞ்சம் கண்ணை மூடு பார்க்கட்டும்னா, உன் பிள்ளை உன்னை எதிர்த்து பேசி உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கான். அவள் உள்ளத்தை அடக்க முடியுமா முடியாதான்னு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அவள் உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி இருந்தா போதுமா? அந்த பதிலுக்கு இன்னொருத்தன் ஏக்கிக்கிட்டு இருக்கான். அதை கட் பண்ணி உன் சொல்ல கேட்க வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. பொள்ளாச்சி தவிர மற்ற எல்லா மக்களும் கீழே உட்காருங்க. பொள்ளாச்சி தவிர மற்றலாம் வெளியே போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்கு. இப்போ மனத்தளவில் உள்ள இந்த உறவை நான் பிரித்து அடுத்த உறவு உனக்கு நிலைக்கும் காப்பாற்றித்தரேன். வெற்றி உண்டு. அதே பொள்ளாச்சி காலில் வந்துட்டு வாடா. என்னடா வேணும் தம்பி? உட்கார். பையனுக்கு ஒரு வருஷமாவே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு மாசத்துல ஒரு நாள் பண்ணுறோம். இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். மனையியல் பிரச்சனையா நரம்பியல் பிரச்சனையான்னு செக் பண்ணீங்க. ஆனால் அதில் நரம்பியலில் கொஞ்சம் பிழை இருக்குது என்பது ஒரு ரிப்போர்ட் இருக்குது. புரியுதா? அதனால் அவனுக்கு இப்போ மனநிலைகள் சரியில்லாத நிலைகள் இருக்குது. இது மருத்துவத்தில் குணமாகுமா அல்லது ஹீலிங் சம்மந்தமான ட்ரைனிங்கில் சரியாகுமா அல்லது கருப்பசாமி நீயே சரியாக்கி கொடுத்துருவியா? இதான உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. எல்லா பக்தர்களும் அமைதியா உட்காருங்க. சரி சரி. பத்து முறை ட்ரை மசாஜ் பண்ணு தலைய. ஒரு நாளைக்கு 10 முறை இல்லை, 10 வாரம். மகனை ஒரு முறை இங்கே கூட்டு வா. முதல் முறையிலிருந்து சந்தித்திலிருந்து 3 முறைகளில் உன் பையனை சரியாக்கி தந்துடுறேன். மந்திர தந்திரத்தால் எதுவும் நடந்துதான் குழப்பம் நடக்கா அப்படின்னு நீ சிந்திச்சிருக்க. அது சொந்தமாக 2 கோயில் பூசாரிகளை பார்த்து தெளிவடைந்திருக்க. நடந்தது உண்மை, காப்பாற்றுவது என் கடமை. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு வேண்டுதலை பண்ணியிருக்கியாடா? வெற்றியாக்கி தரேன். மகனை கொண்டு வா, காப்பாற்றி தரேன். எப்போ கூட்டு வந்தாலும் சரி. ஆனந்தம்.
கர்மசாமிக்கு அதே பொள்ளாச்சி பள்ளக்கால். என்னமாச்சு உங்களுக்கெல்லாம்? சும்மா இருக்கீங்களா? வரலாண்ணே. ஏன்னா வாங்க, பொள்ளாச்சி மார்க்கெட்டுக்கு வடக்க லாரி போகுது, அங்கே தான் இருக்கா உங்கள் ஊர்? அப்போ தெற்கிருந்து வடக்கம் வந்தால் தான் அந்த மார்க்கெட் வருதா? பொள்ளாச்சிக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. வால்பாறைக்கு போய் திரும்பி வர போறீங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே தானே நான் கருப்பசாமி இருக்கேன். வால்பாறை மெட்டில் கீழே பார்க்கலையா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அரோரா சொல்றியோ நீ? ஆத்துக்குள்ள நின்று அரோகரா சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கலிங்கம்னா. என்னடா தம்பி, என்னப்பா செய்யணும்? இப்போ அவன் வந்து இப்போ உன் இடத்த உரிமை கொண்டாடிட்டான். அதனால கோர்ட்டுக்கு போனாலும் கரெக்டு போய் நீ என்னஞ்சிருவா போட்டு தள்ளிட்டு போயிடுவோமுங்க. இடத்த உனக்கு மீட்டி தந்தா போதுமா? ஆனால் பத்திரத்தில் வில்லங்கம் இல்லை, நேர்மை இருக்கு, உனக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவன் உன்ன விளையாட்டுக்கிட்டு அலையுதான். கண்ணை மட்டும் நான் கொஞ்சம் பார்க்குறேன். சரி, அவனை தானா விட்டு கொடுத்துட்டு போக வச்சா போதுமில்ல? இந்தா ஜெயிச்சு வருவா மகனே. என்னை இன்னும் 4 முறை வந்து பாரு, சந்தோஷமா இருப்பேன். அதே திண்டுக்கல் எல்லை பக்கத்தில் கருப்பசாமியும் அம்மன் கோயிலும் இருக்கு. யார் வீடு? எங்கக்கா கருப்பசாமி இருக்காரா? எங்க இருக்காரு? திண்டுக்கல்லை தவிர பாக்கி யாரும் நிற்காதீங்க, நான் கூப்பிடல. என்ன வேணும் உனக்கு? கண்ணை மூடு, என்னையும் மட்டும் நினைச்சுக்கா. அவனை பார்க்க கண்ணை மூடு. 3 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், வட்டி கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத வார்த்தைகளால் வீட்டுக்குள்ளேயும் சண்டை போடுதான். நீங்கள் ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா எதையாவது கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுவான், கால் விட்டுவான். பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து கடன் அணைஞ்சோன்னே வருவான். இப்போ வந்து நகை நட்டு அடமானம் வச்சுருவான். உண்மையை சொல்லிட்ட முக்கியம். இந்தா கடனை அடைச்சி தாரேன். தை பொங்கலுக்கு மருமகா வீட்டுக்கு வந்து சேருதான். பக்கத்தில் வாமா. இந்தா புண்ணியம் அடைந்து வா மகளே, என்னாலும் உயர்ந்திருப்பாய். குழம்பாம போ. கருப்பசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா வாமா சின்னம்மா, வயசு வந்த பொன்னம்மா, இந்த நேரம் காட்டுக்குள்ள எதுக்கு வந்த சொல்லம்மா. தாயில்லாத பிள்ளை தனிஞ்சு இருக்கு. எழுதின உங்க பிள்ளைக்கு புண்ணியம் கிடைக்கும். கண்ணை மூடுங்கள். உள்ள வயத்துக்குள்ள மருந்து கிடக்கடா முட்டாப்பையிலே. கரைச்சி எடுத்து உன்னோட சேர்த்து வச்சா போதும்ல. கால் விட்டுவாங்க. வரலாம். கடகட வேளம் கட்டட்டா, கழுத்துல தாலிய கட்டட்டா உங்களை மீறி வாழ்ந்துகிட்டு இருக்கு. தானாக வாழ்க்கையை அமைச்சுக்கிடுது. அதனால ஒரு குழப்பத்தில் அவ உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு. போனா வரமாட்டான்னு மிரட்டி மயக்கி அடக்கி வச்சிருக்கிறான். அதை மீறி 2 பேரையும் வர வைக்கிறோமா, ஒருத்தையும் வர வைக்கிறோமா? பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பலைன்னா, அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பலைன்னா என்ன செய்ய? ஆனால் 100 இடத்துல மாட்டிக்கிட்டாலே என்ன செய்யறது? வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனந்தமடைவாய், அமைதியும் பெறுவாய், வெற்றி அடைவாய், வாழ்வாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. நல்ல சொல்லுதீங்களே எல்லாரும். நல்லா இருக்குப்பா. ஈரோடு
ஈரோடு மட்டும் வாங்க, மற்ற எல்லா பக்தர்களும் கீழே உட்காருங்க. ஈரோடுல நல்ல தார் ரோடு போட்டிருக்காங்கப்பா. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அருளால் தொடர்ந்து நடைபெறும். எல்லா மக்களும் கீழே உட்காருங்க. ஈரோடு மட்டும் வாங்க. ஈரோட தவிர பாக்கி எல்லாரும் போய் உட்காருங்க. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடி. ஈரோடா? அப்படியா? என்ன வேணும்? உட்காருங்க. இப்போ நீதிமன்றத்திலேருந்து எதுவும் பிரச்சனை இருக்காயா? இருக்காது, வாங்க. நீதிமன்றத்தில் என்ன, கோர்ட்டில் என்ன பிரச்சனை? பணம் தரணுங்க சென்னைக்காரர். அது போட்டிருக்குது, அது என்ன முடிவாகும்? காலில் வந்துட்டுவாங்க. உங்ககிட்ட இருக்க அந்த ஸ்கேனர் இல்லைல்ல? வணங்காமுடி வாப்பா. எதற்கும் தலைவணங்காத மனம் உடைத்தவன் நீ. ஆனால் நம்பிக்கையால் துரோகம் அடைந்து பொழுது வேதனை அடைகிறாய். நீதிமன்றத்திலிருந்து உனக்கு பணம் வரணுமா, அவனுக்கு அரெஸ்ட் ஆகணுமா? பணம் வந்தா கால் ஒன்று வா. வா. கோர்ட்டு மூலமாக 5 முறையாக நான் கட்டுறோம்னு அவன் சொல்லிட்டான். ஆனால் 5 முறை கட்டினா உனக்கு பணம் முழுசாக வந்து சேராது. இருந்தாலும் அதையே ஏற்று உன் செல்வத்தை மீட்டி தருவது என் பொறுப்பு. வா பக்கத்தில். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. குடும்பத்தில் குழப்பமாக இருக்குங்களா? அந்த மனநிலைகளை மாற்றி எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வைக்க, உன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்க. நல்லா இரு மகனே, போயிட்டு வா. அதே ஈரோடு எல்லை அப்படியா? சொத்து வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வரலாம். ஒரு வீடு அடுத்து பேசுனேன். உங்கள் விஷயம் முடிஞ்சு வச்சு. என்னடா பத்திரம் வச்சிருக்கிறேன் கொண்டாடாங்க, என்னடா சொத்து இது? யாருக்குள்ளது? உன்னுடையதானா? உன்னுடையதான், உன்னுடையதான், உன்னுடையதான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து நகல் எடுத்து வச்சுருக்கீங்களா? பதிவு பண்ணியிருக்கீங்களா? சரி. 1 2 3 4 ஈஸியில் உங்கள் பேர் கரெக்டாக வருதா? வரல. கால் வந்துட்டு வா. ஈஸியாக வர வேண்டாம். பட்டா இருந்தால் தான் ஈஸியாக வரும். இல்லைன்னா அது வெரி டிஃபிகல்ட். பக்கத்தில் வா. இந்த சொத்துக்கு என்னடா செய்யணும்? இப்போ வரணும். கண்ணை முடிக்க பார்க்குறேன், வருமானு பார்ப்போம். இரண்டு பேர்கள் வில்லங்கமான நிலைகளில் உங்களுக்கு குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டி உங்களுக்கு உதயமாக்கி தந்தா போதுங்களா? இந்தா, அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார். இந்த ஜெராக்ஸையும் கொண்டு வா. ஜெயிச்சு தாரேன். வா பக்கத்தில். கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு ஈரோடு வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார்? வியாபார ஸ்தாபனம். கடை வச்சிருக்கியா? என்ன கடை வச்சிருக்க? பேக்கரி. நல்ல கறி தான். கால் வந்துட்டு வா. யாரந்தாரும் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமையா. இல்லே தம்பி, போன் நல்லா பேசுறீடா. மகன் நல்ல பையன்தான், கட்டிக்காரன். என்ன வேணுக்கா? வியாபாரத்தை நல்லா நடத்தித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன். பையனை பற்றி என்ன செய்யணும்? சரி, ஐஸ்வர்யமாக ஆக்கித்தாரேன். சரி, கல்யாணத்துக்கு என்ன செய்வோம்க்கா? நம்ம என்னடா செய்வோம்? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க. கால் வந்துட்டு வாடா. வாடா என் செல்லக்குட்டி. ஓடியா ஓடியா ஓடியா. சரி, ஓகே. இந்தாம்மா, மாரியம்மனுடைய சக்தி உன் குடும்பத்தில் இருக்கும். பேக்கரி ஷாப் நல்லா ஓடும். இந்தா மகனே, லட்சமாக உனக்கு பணம் வரும். தைரியமாறு. இந்த அள்ளி தந்திருக்கேன். ஆனந்தம் அடைவாய். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. என்ன
அடுத்து கடை வியாபாரம் யார் வச்சுருக்கா? வாக்கா. என்னக்கா கடை வச்சிருக்கிறே? என்ன கடை? அப்படியே அப்படியே புரோட்டா அடிப்பீங்களா? வைக்கிறீங்களா? கால் வந்துட்டு வா.